رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما جاء سليمان قال أتمدونني بمال فما آتاني الله خير مما آتاكم بل أنتم بهديتكم تفرحون صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நம் மீது உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையை கொண்டு குர்ஆனில் 2 பகுதிகளை நிறைவு செய்து இங்கே அமர்ந்திருக்கின்றோம். எஞ்சியிருக்கக்கூடியவற்றை நல்ல முறையில் ஓதி இறைவனின் திருப்பொருத்தத்தை அடைவதற்கு வல்லல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் நமுல் அத்தியாயம் ஓதப்பட்டது. அதாவது அந்த அத்தியாயத்திற்கு பேரே என்னன்னு சொன்னா எறும்பு. அல்லாஹ் இந்த சூறாவில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்கின்றான். அப்படி பதிவு செய்யக்கூடிய இடங்களில், அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு நிறைய ஆட்சி அதிகாரங்களை கொடுத்திருந்தான். எல்லா உயிரினங்களிலும் பேசக்கூடிய வாய்ப்பை, கேட்கக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு தந்து இருந்தான். எல்லா விதமான ஆட்சி அதிகாரங்களையும் கொடுத்திருந்தான். அவர்களுடைய வரலாற்றை கூறக்கூடிய சமயத்தில், அதாவது அவர்களுடைய ஆட்சியில் எல்லாரும் இருக்கிறார்களா என்று கணக்கெடுக்கும் பொழுது ஹுதுஹுது என்று அழைக்கப்படுகின்ற பறவை இல்லை, அந்த இடத்தில் இல்லை. அது வந்ததற்கு பிறகு அது எங்கே சென்றது என்பதற்கான சரியான காரணத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் நான் அதனை அறுத்து விடுவேன் என்பதாக மிகவும் எச்சரிக்கின்றார்கள், கோபப்படுகின்றார்கள். எனவே அந்த பறவை திரும்பிய பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இவ்வாறாக சொன்னது தான் சென்ற விளக்கத்தை. அதாவது நான் ஒரு சில இடங்களுக்கு சென்றேன். சபா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கிராமத்தை நோக்கி செல்லும் பொழுது, ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது, அங்கு ஒரு பெண் ஆட்சியாளர் அங்குள்ள மக்களை ஆட்சி புரிந்து வருகின்றாள். அவர்களிடத்திலே சிம்மாசனம், அரிய சிம்மாசனம் ஒன்று இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹுக்கு சுஜூது செய்யாமல் சூரியனை பார்த்து சுஜூது செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்கிற விஷயத்தை எல்லாம் இந்த பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கூறுகின்றது. எனவே தாவாவை அந்த நாட்டிற்கு, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கிற நோக்கில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடிதத்தில் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும், ஏனைய வஸ்துக்களை வணங்கக்கூடாது என்கிற ஒரு தாவா பணியை கடிதத்தில் எழுதி அந்த ஹுதுஹுது பறவையிடத்திலே கொடுக்கின்றார்கள். அந்த ஹுதுஹுது பறவையும் செல்கின்றது. அவர்களுடைய ஆட்சியில் அந்த கடிதத்தை போட்டு விடுகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை அப்படியே பதிவு செய்கின்றான். அதாவது காலத் யா அய்யுஹல் மல இன்னி உல்கிய இலைய கிதாபுன் கரீம். அந்த பில்கிஸ் அம்மையார், ஆட்சி செய்யக்கூடிய பில்கிஸ் அம்மையார் அவர்கள் அந்த மக்களிடத்திலே, அரசவையில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே கூறுகின்றார்கள், நம்மை நோக்கி ஒரு சங்கைமிக்க ஒரு கடிதம் வந்திருக்கின்றது, போடப்பட்டிருக்கின்றது. இது யாரிடத்திலிருந்து வருகிறதுன்னு சொன்னால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து வந்திருக்கிறது. இது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால் இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இது துவங்கப்பட்டிருக்கிறது என்பதாக பதிவு செய்கின்றார்கள். அதாவது குர்ஆன்ல வேற எந்த இடத்துலயுமே பிஸ்மில்லா இல்ல. அதாவது சூராக்கு முன்னாடி இருக்கும், சூராக்கு இடையில இந்த ஒரு வசனத்தில் மட்டும்தான் இருக்கிறது இல்லையா? அப்ப இத பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கே, நம்ம என்ன செய்யறது, இதுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு அங்க ஆட்சியில் இருக்க, அரசவையில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே கலந்து ஆலோசிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் என்ன சொல்கின்றார்கள், பொதுவாக இந்த மாதிரி வேற நாட்டில இருந்து நமக்கு ஒரு த்ரெட்னிங் வருது அல்லது ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட் வருது அப்படின்னு சொன்னா அதோட நோக்கம் என்ன இருக்கும், நம்ம கிட்ட இருந்து ஏதாச்சும் அவங்க எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. பொதுவாக மற்ற அரசர்களுக்கு நம்ம நோக்கி ஏதாச்சும் ஒரு ரிக்வெஸ்ட் வருது அப்படின்னு சொன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொண்ணு பொருளை ஆசைப்பட்டு அவர்கள் ஏதாச்சும் கேட்பாங்க. அவர்களுக்கு அன்பளிப்பை பரிசலை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் அமைதியாக இருந்து விடுவார்கள். இந்த ஏகத்துவ கொள்கையோ அல்லாஹ்வை பற்றிய விஷயங்களையோ நம்மள்ட்ட எடுத்துட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கு அரசவையில் இருக்கக்கூடியவர்கள் அறிவுரை கூறுகின்றார்கள் பில்கிஸ் அம்மையாருக்கு.
உடனே சரி அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பில்கிஸ் அம்மையாரும் என்ன செய்யறாங்க, சரி பொண்ணு பொருள் அவங்களுக்கு அன்பளிப்பெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் என்ன செய்யறாங்க, ஒரு சில மக்களின் உதவியால அவர்களுடைய ஆட்சி அரசவையிலே கொண்டு போய் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொண்டு கொடுக்கும் பொழுது, ஃபலம்மா ஜாஅ சுலைமான், அவர்கள் சுலைமானை நோக்கி வந்த பொழுது அந்த பரிசளிப்பெல்லாம் பார்த்துட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், கால அத்மித்தூனனி, எனக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க நாடுறீங்களா, எனக்கு உதவி செய்யறதுக்கு விரும்புறீங்களா, உங்களிடத்துல இருந்து உதவி பெறதுக்கான எந்த ஒரு அல்லாஹ் என அந்த அளவுக்கு வைக்கலையே அப்படின்னு அவர்களுடைய சுயமரியாதையை இங்கு பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சுயமரியாதை சம்பந்தப்பட்ட வசனங்களை இந்த இடத்தில் பதிவு செய்கின்றான். கால அத்மித்தூனனி பிமாலின் ஃபமா ஆதானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆத்தாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை விட சிறந்தவற்றை எனக்கு கொடுத்திருக்கின்றான். பல் அந்தும் பி ஹதியத்திக்கும் தஃப்ரஹூன், நீங்கள் எனக்கு கொடுத்ததை வச்சு நீங்க தான் சந்தோஷப்பட்டுக்கணும், இதை வச்சு எனக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, இதற்கான எந்த தேவையும் இல்லை என்று அவர்கள் அந்த சுயமரியாதையை அங்கு பதிவு செய்கின்றார்கள். எனவே நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கான எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுத்ததற்கு பின்னாலும் நம்ம நிறைய இடங்கள்ல என்ன செய்யறோம், ஒரு பதவிக்காக வேண்டி, ஒரு அரசாங்கத்தில் ஒரு பதவி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லது ஒரு தலைமை பன்மை அடைய வேண்டும் என்பதற்காக, அல்லது ஒரு சில நபர்களின் பாசத்தையும் நேசத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு சில நேரங்களில் நம்முடைய சுயமரியாதை என்ன செஞ்சிடறோம், கலட்டி வச்சிடறோம், போய் அடமான வச்சிடறோம். இது முழுக்க முழுக்க இஸ்லாத்தை பொறுத்தவரை தடை செய்யப்பட்ட ஒன்று. அதாவது மக்கள் இன்னொரு மக்களை காட்டில் உதவி பெறுவார்கள், ஆனால் ஒரு சில நபர்களிடத்தில் உதவி பெற வேண்டும் என்பதற்காக தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட போய் அடகுமான வைக்கணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் பதிவு செய்கின்றார்கள் இவ்வாறாக, அன்சாரி சஹாபிகளில் ஒரு சில நபர்கள், ஒரு சில மனிதர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து யாசகம் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இன்னன்னாஸ மினல் அன்சாரி சஅலு ரசூலல்லாஹ் ஃபஅதாஹும், கேக்குறாங்க, தாங்கிட்ட இருக்கிறத ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. சும்ம சஅலுஹு ஃபஅதாஹும், திருப்பியும் கேக்குறாங்க ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி தன்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹத்தா நஃபிதமா இந்த, அவர்களிடத்தில் இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆனா கொடுத்ததற்கு பின்னாலும் ஒரு சில சஹாபாக்கள் இன்னும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கு. ஒரு சில மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஏதாச்சும் தருவாங்களான்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு சில பேர் இருக்காங்கல்ல, ஏதாச்சும் ஒரு தேவைக்கு வருவாங்க, அவங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்ததற்கு பின்னாலும் என்ன செய்வாங்க, மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு நிற்பாங்க, அவங்கள்ட்ட எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் இப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறுகின்றார்கள், ஃபகால மா யகூனு இன்தஹு மின் கைரின், அதாவது ஃபலன் அத்தஹிரஹு அன்கும், உங்களுக்கு தெரியாதா என்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்தவற்றை நான் உங்களுக்கு தான் கொடுப்பேங்கிறது தெரியாதா, திருப்பி திருப்பி நீங்க இந்த மாதிரி ஒரு சூழலை கிரியேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒமை யஸ்தாஃபிஃப் யுஆஃபிஹுல்லாஹ், அதாவது மனிதர்களை காட்டிலும் யார் தேவையற்றவர்களாக, யாரிடத்திலும் கையேந்தாமல், யாரிடத்திலும் யாசகம் கேட்காமல் எவர்கள் நடந்து கொள்வார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கு உதவி புரிவான், மனிதர்களிடத்திலே தேவையை அடைய வேண்டிய சூழ்நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரமாட்டான். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஒமை யஸ்தக்னி யுக்னிஹுல்லாஹ், எவர்கள் அல்லாஹ் கொடுத்தவற்றை கொண்டு திருப்தி அடைவார்களோ, பேராசைப்படாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படாமல் இருப்பவதை விட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்கிற நோக்கத்தில் எவர்கள் இருப்பார்களோ, ஒமை யுஸ்தகின்லாஹ், அதாவது அல்லாஹ் அவர்களை இன்னும் செல்வந்தர்களாக ஆக்குவான், மக்களை கொண்டு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு அல்லாஹ் அவர்களை வைக்க மாட்டான். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, ஒமை யதஸப்பத யுஸப்பிர்ஹுல்லாஹ், எவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சில இக்கட்டான சூழ்நிலையை தரும் பொழுது, ஒரு சில நெருக்கடிகள் கொடுக்கும் பொழுதும் கூட அந்த நெருக்கடியின் காரணமாக அவர்கள் பொறுமை காக்கின்றார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை பொறுமைசாலிகளாகவே ஆக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு, வமா உஅதி அஹதுன் அதாஅன் கைரன் வ அவ்ஸஅ மினஸ் ஸப்ர், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுமை இருக்கிறது, இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மற்ற எல்லா வஸ்துக்களையும் தாண்டியும் விசாலமானதும் சிறந்தமானதும் என்பதாக கூறுகின்றார்கள். எனவே இன்று நாம் பார்க்கின்றோம், குறிப்பாக அதாவது குடும்ப ரீதியாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களிலும் இருக்கட்டும், அல்லது சமூக ரீதியாகவும் இருக்கட்டும், அல்லது தன்னுடைய சமூகத்தின் தேவைக்காக என்ன செய்கிறார்கள், நிறைய குறிப்பாக கல்வியாளர்களும் கூட, குறிப்பாக கல்வியாளர்கள்
அல்லாஹ் கொடுத்த கல்வியை வைத்து எந்த ஒரு காரணத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களிடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, யாசகம் கேட்க கூடாது. அது அது அவர்களை மட்டும் இழிவுபடுத்தாது, அவர்கள் சார்ந்த கல்வியையும் சேர்த்து இழிவுபடுத்தும், அவர்கள் சார்ந்த சமூகத்தையும் இழிவுபடுத்தும். அதற்கான எந்த சூழ்நிலையும் நமக்கு கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கான ரிஸ்கை எங்கிருந்து கொண்டு வந்தாலும் சேர்த்து விடுவான். நம்மளுடைய நியத் ஹக்காக இருந்தால், நம்முடைய நியத் சரியானதாக இருந்து சொன்னால் நமக்கான தேவையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படியாவது பூர்த்தி செய்து விடுவான். ஆனால் நாம் ஒரு சில நேரங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவை வைத்து, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கல்வியை வைத்து, அல்லது நாம் சார்ந்திருக்கின்ற சமூகத்தை சார்ந்து நாம் என்ன செய்கின்றோம், ஒரு சில நேரங்களில் நம்முடைய சுயமரியாதையை, நம்முடைய மார்க்கத்தின் சுயமரியாதையும் சேர்த்து அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலையை இன்று நாம் உலக அளவில் பார்த்து வருகின்றோம். அதற்கான எடுத்துக்காட்டை இன்று நாம் சர்வசாதாரணமாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொதுவாக அரபு நாடுகள் இருக்கட்டும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமான அருட்கொடைகளையும் அந்த புனித பூமிக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனாலும் கூட ஒரு சொப்பன வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக, ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தின் விழுமியங்களை தாண்டி ஏனைய மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அந்நிய ஆட்சியாளர்களுக்கு கீழே போய் இன்னைக்கு சரண்டர் அடையக்கூடிய சூழ்நிலை இன்று நாம் உலக அளவில் நாம் பார்த்து வருகின்றோம். இது எதற்கு ஒப்பாகும் என்பதாக பார்க்கிறோம் என்று சொன்னால், அதாவது குறிப்பா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு சில பேத்துக்கு ஒரு சில அருட்கொடைகளை, நியாமத்துகளை கொடுத்திருப்பான், ஒரு சில அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மைகளை கொடுத்திருப்பான். இதை இறைவனுடைய வழியில் செலவழிக்காமல் இஸ்லாத்திற்கு மாற்றமாக அல்லது இஸ்லாத்திற்கு எதிராகவே நாம் செயல்படுத்தும் பொழுது அவருக்கான உதாரணங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா நபியின் வரலாற்றில் எவ்வாறாக பதிவு செய்கிறான் என்று சொன்னால், ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப், அவர்கள் நாய்க்கு ஒப்பானவர்கள். இன் தஹ்மில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருகுஹு யல்ஹஸ், நீங்க நாய்க்கு சாப்பாடு போட்டாலும் அது நாக்க தொங்க போடும், சாப்பாடு போடலைனாலும் நாக்க தொங்க போடும் என்ற உதாரணத்தை யாருக்கு பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருக்கு அருட்கொடைகள் நல்ல போதுமான அளவிற்கு வழங்கிய பிறகும் நமக்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு இலகுவாக ஆக்கி கொடுத்தும் கூட இன்ன பிற நபர்களிடத்துல போய் நாம் கெஞ்சி கூத்தாடி, அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக பதிவுகின்றார்கள், வமன் மன் ஜலஸ இலா கனியின் யததஅ, அதாவது எவன் ஒருவன் செல்வந்தனிடத்தில் சென்று மரியாதை, அதாவது பணிவில்லாமல் தன்னை தாழ்த்தி கொண்டு கேவலமான ஒரு எண்ணத்தோடு போய் கூனி குறுகி போய் தன்னுடைய யாசகம் கேட்கின்றானோ, லஹு தஹப சுலுசன் ஃபீ தீனி, மார்க்கத்தில் 2/3 அந்த மனிதனை விட்டு சென்று விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, ஏதோ ஒரு தேவை நம்ம அடையணும்னு சொன்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களை மண்டி மட்டும் தான் போடல இல்லையா, அதையும் போடக்கூடியவர்கள் வேற கலாச்சாரத்தில் இருக்கின்றார்கள் இல்லையா. அந்த அளவிற்கு கூனி குறுகி தன்னுடைய மார்க்கத்தை அடமானம் வைத்து, தன்னுடைய சுயமரியாதை அடமானம் வைத்து, தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை இழிவாக காட்டிக் கொள்ளக்கூடியவர்களுடைய நிலை தீனில் அவர்கள் 3/2 அவர்களுக்கு சென்றுவிடும். இவர்கள் நாய்க்கு ஒப்பானவர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பதிவு செய்கின்றார். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, எதுவரை நம்முடைய சுயமரியாதையை நாம் விட்டுக் கொடுக்காமல் இருப்போமோ அதுவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை கண்ணியப்படுத்தி வைப்பான். ஒருத்தட்ட சலாம் போறதுனால நமக்கு ஏதோ நம்முடைய தேவை பூர்த்தி ஆகும் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்ப சலாம் போட்டாலும் நம்மளை எப்படி பார்ப்பாங்க அவங்க, பாய் ஏதோ கேட்கிறாரு, ஏதோ ஆசைப்படுறாரு நம்ம கிட்ட. நாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அப்ப அருட்கொடைகள்லாம் என்ன வேல்யூ ஆச்சு? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பொதுவா கல்வியாளர்களை பற்றி சொல்லும் பொழுது, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் அல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், அல்லாஹ் கல்வி யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவருடைய தரஜாவை உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்பதாக பதிவு செய்கின்றான். அல்லாஹ்வே தரஜாவை உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது என்ன தேவை இருக்கிறது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதாயங்களுக்காக இன்ன பிற நபர்களிடத்துல சென்று போய் சரண்டர் ஆகணுங்கிறதுக்கான என்ன தேவை இருக்கிறது? எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தன்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க கூடாது. யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கான தேவைகளை எல்லா சூழ்நிலையிலும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அப்பேற்பட்ட சுயமரியாதை கொண்ட ஒரு நல்ல மக்களாக, நல்ல உம்மத்தாக நாம் வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.